Amen. Hallelujah. Stotram. Amen. Stotram. Stotram. Amen. Hallelujah. Stotram. Stotram. Amen. Amen. Stotram. 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 Amen. Hallelujah. Rabara Pashantalarianama. Gatalara Baraka Barabara Boshantaradianama. Amen. Stotram. Stotram. Amen. Pashantalarianama. Amen. Stotram. Amen. Stotram. 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 Amen. Antiya Baba. Stotram. Amen. Stotram. Stotram. Amen. Amen. Nandri. Nandri Appa. Amen. Stotram. Stotram. Amen. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக நன்றியோட கையில தட்டி உற்சாகமா நல்ல பலத்தோட ஜீவனோட ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்லவர். ஆமென். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே வேதாமத்தை கையில் எடுத்து ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 48வது வசனம் வரையிலும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 48வது வசனம் வரையிலும். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 176வது பக்கம். 176வது பக்கம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தள்ளப்பட்டது. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஆமென், ஹல்லேலூயா. அல்ல 34, 35 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற இந்த 2026 வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள முகத்தை கொஞ்சம் பாருங்கள், நல்ல சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பான்னு சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு அடிப்பாடில் நம்ம பாட போகிறோம். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர். ஆமென். இந்த கையெல்லாம் கொஞ்சம் மேலே கையை தட்டி முழு பலத்தோடு நம்ம பாட போகிறோம். ஒரே ஒரு முறை உங்கள் முழு பலத்தோடு கை தட்டி காட்டுங்க பார்க்கலாம். ஏமாத்தாம. ஆமென். உண்மையாக இவ்வளோ தான் எனக்கு கை தட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆமென். நல்ல முழு பலத்தோட. வெரி குட். உங்கள் விசுவாசத்தின்படி கடவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் வல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். விசுவாசத்தோட அந்த வார்த்தை சொல்லுவோமா? இதுவரை நம்மை நடத்தினார் இனிமேலும் நம்மை நடத்துவார். உங்க சத்தம் இன்னும் கேட்கல. சத்தமா? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இதுவரை நம்மை நடத்தினார், நம்மை அந்த சொல்லுங்க. அவர் நல்லவர், இனிமேலும் இனிமேலும் நம்மை அவர் ஜீவனோட இதுவரை அவர் நல்லவர், இனிமேலும் இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் என்றும் உள்ள. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்ல மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. மாறாதவர், மாறாத தேவன், இதுவரை நடத்தினவர், இனிமேல் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஜீவனோட பலத்தோட. ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு முறை கூட அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34, 35 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையும் அதுதான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் சரியாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த 2 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். ஆமென். வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த பட்சபாதம் இல்லை என்று, தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை சில வசனங்களில் மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். தேவன் பட்சபாதம் இல்லை. இந்த பட்சபாதம் அப்படின்னா பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. பட்சபாதம் ஒரு பக்கமாய் பேசுவது. ஆமென். ஒரு பக்கமாய் தன்னுடைய கருத்தையோ தன்னுடைய பொருளையோ அல்லனா தனக்கு உள்ள காரியங்களையோ ஒரு பக்கமாய் மிஞ்சி பேசுவது, அதிகமாய் பேசுவது, மற்ற காரியங்களை காட்டிலும் தனக்கு அதிகமாய் முக்கியப்படுத்தி பேசுகிற காரியத்தை தான் பட்சபாதம். ஒரு நபரை முக்கியமா இன்னொருவரை வெறுத்து இன்னொருவரை நேசிப்பது. ஆமென். இன்னொருவரை வெறுத்து இன்னொருவரை நேசிப்பது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பட்சபாதம் இருக்கக்கூடாது என்பதை யாக்கோபு நிருபத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படியாதவனோ, ஆணோ பெண்ணோ, அடிமையானவனோ யூதனோ கிரேக்கனோ, வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவாக சொல்லும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் தியானித்தபடி நான் கண்டு கொண்ட ஒரு சத்தியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, ஆமென், கீழா இருக்கிறவங்களோ மேலா இருக்கிறவங்களோ, ஆமென், படிப்பு உள்ளவங்களோ படிப்பில்லாதவங்களோ, ஏழையோ பணக்காரங்களோ, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்றையும் குறையில்லாமல் தேவன் கொடுக்க வல்லமுள்ளவர் என்பதை வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் தேவன் ரட்சிப்பானாலும் சரி, ஆமென், தேவன் கொடுக்கிற அபிஷேகமானாலும் சரி, வரங்களானாலும் சரி, அது தேவன் கொடுக்கும்போது ஒன்று போல கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல என்பதை வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1-2 வசனத்தை உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். உபாகமம் 10வது அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்றைக்கு மோசே மூலம் கர்த்தர் கிருபைகளை கொடுத்த போது சில வார்த்தைகளை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அந்த இடத்துல முக்கியப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாமா? 17வது வசனம், 18வது வசனம். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய். ஆமென். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு, உதவியற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, மனுஷனுடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் மனுஷனுடைய பார்வையில் தான் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் விலையேறப்பட்டவர்கள். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிதானம் வாங்குற தேவனும் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவனும் அல்ல, அவர் பெரியவர், அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா.
தீர்ப்பு செய்கிறதுல தேவனை போல தீர்ப்பு செய்ய ஒரு மனுஷனாலும் முடியாது. வேதம் சொல்கிறது, ரெண்டு பக்கமா நின்று அவர் தீர்ப்பு செய்கிற தீர்வுக்கான கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக வந்திருக்கிற நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, கர்த்தர் நமக்கு பட்சபாதம் இல்லாமல் நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீத புஸ்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும்போது யதார்த்தமா நியாயம் செய்கிறவர். ஆமென். அவர் நியாயம் செய்யும் போது யாராலும் குறைவே சொல்ல முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட நியாயத்தை செய்கிற ஒரு தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் அதோட 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். கடும் சொல்லை விட்டு யாருன்னு கர்த்தர் பார்க்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்கிறது, உங்களுக்கும் அவளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயம் சார். வேலைக்காரருக்கும் கர்த்தர் ஒரே நியாயம்தான், எஜமானுக்கும் ஒரே நியாயம்தான். ஆமென். அதனால பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதோட 9வது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து நீ மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால், அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால். ஒரு முறை கூட உங்க சத்தம் எனக்கு கேட்கல, ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அப்போ வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளால பட்சபாதம் இருக்கவே கூடாது. ஆமென். பட்சபாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே யாக்கோபு நிருபத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் கர்த்தர் எல்லாரோடு இணங்கி போகக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரத்திலிருந்து வருகிற கிருபையினால, பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினால ஒரு மனுஷன் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிற எல்லாரும் கையில தட்டி இந்த வசனத்தின்படி எனக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் என்ன நிரப்புன்னு சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள. அதுக்கு முன்னால லௌகிக ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஜென்ம ஸ்வாபத்தினால் வருகிற ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லார் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கிருபை தேவன் நமக்கு நல்ல முடிஞ்சா நல்ல கையை தட்டி ஆமென் அந்த அபிஷேகத்துக்குள்ளால கர்த்தர் எங்களை நிரப்புங்க, அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்குள்ளால ஒரு சமாதானம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இணங்குதல் இருக்குது, அதுக்குள்ளால ஒரு தேவ மகிமை இருக்குது. ஆமென். கர்த்தருக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மேலான பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜோதிகளின் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஞானம் எல்லாம் ஒரு மனுஷனிடத்துல வர்றதில்லை. ஆமென். தேவ கிருபையினால் கர்த்தர் நமக்கு தருகிறவைகள். பெற்றுக்கொள்கிறவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா
இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஒரு 4 காரியங்களை முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. அது சற்று நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அவருடைய 10வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கலாமா? அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். எந்த ஜாதியோ எந்த ஜனமோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு உகந்த வாசனை. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், முதல்ல அந்த பாயிண்ட் அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. எந்த மனுஷன் என்பது முக்கியம் அல்ல, எந்த ஜாதி என்பது முக்கியம் அல்ல, எந்த தேசத்தான் என்பது முக்கியம் அல்ல, எந்த பாஷக்காரன் என்பது முக்கியம் அல்ல. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானவன். ஹல்லேலூயா. அதை நீங்க வாசித்து பாருங்க. அவருக்கு பயந்திருந்து, இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது ஆமென், கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர். ஆமென். அந்தரங்கங்களை கர்த்தர் பார்க்கிறவர். வெளிப்படையான ஆராதனையோ வெளிப்படையான பேச்சுகளையோ வெளிப்படையான காரியங்களோ பார்த்து அவர் சோர்ந்து போகிறவரோ மயங்கி போகிற தேவனோ அல்ல. ஆனா வேத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அந்தரங்கமான கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளால இருக்குமானால் அவங்களே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னால இந்த ஆராதனைக்கு நம்ம யார் முக்கியப்படுத்தியிருப்போம், எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம், எவ்வளவுக்கு நம்ம இதுக்கு கனம் கொடுத்திருப்போம் என்பதை அறிகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நான் கவனிச்சிருக்கிறேன், ஆமென், இந்த ஆராதனைக்காக காலையிலே எழும்பி ஜபத்தோட ஆயத்தமாகி தனக்குள்ள ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தாராளமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1-2 வசனத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிற நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு எது பிடிக்காது, எந்த ஒழுங்கினம் பிடிக்காதோ அதை வெறுத்து தழுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒழுங்கினங்களை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். சொன்னீங்களா? ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ தேவன் நம்மளை பார்க்குறார் என்ற உணர்வு நமக்கு கட்டாயம் தேவை. ஆமென். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம். பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன போட்டி வச்சுருந்தாங்க. அந்த போட்டியில் இப்போ லட்டு பிடிக்காத யாருக்குமே கிடையாது இல்லை, லட்டு எல்லாருக்குமே பிடிக்கும்ல, பிடிக்கும்னு இப்போ யாரும் கை வைத்த மாட்டாங்க, ஏன்னா கை வைத்துனா எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியும். ஆமென். சிலர் வேண்டான்னு தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேயா? ஆனால் அந்த லட்டு பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் என்பதுக்காக அதை வைத்து ஒரு சோதனை. ஒரு பெரிய பிளேட்டில் பிள்ளைகளுக்கு லட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் கையில் ஒன்று கொடுத்து, இது யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் இதை என்ன செய்யணும், சாப்பிட்டு வரணும். யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது, பார்க்காம நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் கையில் ஒவ்வொரு லட்டை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைகள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஓடி ஓடி மரத்துக்கு பின்னால் போய் சாப்பிட்டு வந்தவங்க உண்டு, மனுஷனுக்கு பின்னால் சாப்பிட்டுட்டு வந்தவங்க உண்டு. ஆமாம், இந்த மேஜைக்கு உள்ளே போய் சாப்பிட்டு வந்தவங்க உண்டு. வேறு எங்கெல்லாம் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், எங்கெல்லாம் மறைக்க முடியுமோ அத்தனை இடங்களை போய் மறைச்சி சாப்பிட்டுட்டு வந்தவங்க உண்டு. ஆனால் ஒரே ஒரு பிள்ளை, கவனமாக கவனிக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிள்ளை மாத்திரம், ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் அந்த லட்டை திரும்ப கொண்டு வந்து அந்த நடத்துகிறவங்க கையில் கொடுத்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு எல்லா இடமும் ஓடி பார்த்தேன், ஆனால் ஆண்டோடைய கண்ணை மட்டும் என்னால் மறைச்சு இதனால் என்ன செய்ய முடியலை, சாப்பிட முடியலை. எப்படி நீ எப்படி சாப்பிடாம கையில் கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னான். எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, ஆண்டவருக்கு கண்ணை மறைச்சு எதையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் அப்படியே கொண்டு வந்து உங்கள் கையில் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென்.
எல்லாரும் கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணி என்ன செய்தாங்க தெரியுமா? முதல் பரிசு அந்த பிள்ளைக்கு தான் கொடுத்தாங்க. ஒருவேளை சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு அது கிடைக்கல, ஆனால் சாப்பிடாம உண்மையாக வந்த அந்த பிள்ளைக்கு அந்த பரிசு கிடைக்கும்னா, இத்தனை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் தான் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா தெரிந்தெடுக்கப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில தீமையும் ஒழுங்கினங்களையும் வெறுக்கிற பிள்ளைகள், உண்மையில கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் என்ற உணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்க பாக்கியம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்ல தீமையை வெறுப்பதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்னும் ஒரு வசனம் தெளிவா சொல்லப்படும், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்பட, எதையும் யோசித்து ஞானமாய் செயல்படுகிறவன், அவசரப்படாமல், ஆமென், எதையும் தனக்கு தெரிந்தது போல செயல்படாம கர்த்தர் எதை விரும்புகிறார் அதை செய்ய நிதானிக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கல, ஆனா அந்த பாயிண்டை மட்டும் குறித்து கொள்ளுங்க. பாருங்க, 7 ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருக பண்ணும். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன செய்யும்? பெருக பண்ணும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம் யாராவது வாசிங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் அது அடைக்கலமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெற்றோர் முழங்கால் போட்டா பிள்ளையும் முழங்கால் போடும். பெற்றோர் ஆமென் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பிள்ளைகளும் ஆராதனைக்கு என்ன செய்யும்? முக்கியத்துவம் கொடுக்கும். பெற்றோர் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பிள்ளைகளும் ஜபத்துக்கு என்ன செய்யும்? முக்கியத்துவம். உபாச ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உபாச ஜபத்துக்கு என்ன செய்யும்? முக்கியத்துவம் கொடுக்கும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. வேதத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு அடைக்கலம் உண்டு. ஆமென். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நான் செய்தா ஒழுங்கினமா இருக்கும், இதை விட்டு நான் வெளியே வந்தா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், இதுல இருந்து ஒரு மேன்மை கர்த்தர் தருவார் என்று யார் விசுவாசத்தோடு கடந்து செல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்று உண்டு. ஆமென். அவங்களுக்கு எதிராக இருக்கிற கன்னிகளுக்கு, மரண கன்னிகளுக்கு கர்த்தர் அவங்களை விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்துல, அது ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை அவனை என்ன செய்யாது? அணுகவே அணுகாது. அந்த வசனத்தை பாருங்க. ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீங்கு அவனை அணுகவே அணுகாது. ஆமென். 6வது பாயிண்ட், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 4வது வசனத்துல, கர்த்தருக்கு பயப்பட தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்பட பயத்துக்கும் வரும் பலன். எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 22:4 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனம். ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தை வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அந்த கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தில் சொல்லப்படுற நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:14.
எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கையை தட்டி இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு விசேஷ ஞானத்தை தாங்கன்னு சொல்றவங்க நல்ல கை தட்டி கர்த்தரை துதிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் என்னை நிரப்புங்க. இந்த கைத்தட்டெல்லாம் போதாது. இந்த ஆமென். எல்லாருடைய கை தட்டும் கர்த்தருக்கு முன்பாக பேலமா ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெறும் உலக ஞானத்தோடு நான் நின்றக்கூடாது, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நல்ல பலத்தோடு சொல்லுங்க, நல்ல ஜீவனோடு ஆவில நிரம்பி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். முதல் பாயிண்ட், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அதில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 35வது வசனம். அப்பொழுது எந்த ஜனத்தினாயிலும் பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. நீதியை செய்கிறவன். அந்த வசனத்தோட கூட இன்னொரு வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். முதல் நமக்குள்ளால உண்டாகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டாவது நமக்குள்ளால உண்டாகிறது விசுவாசம், கர்த்தர் மேல் வைக்கிற ஒரு விசுவாசம். ஆமென். விசுவாசிக்கிறவன் எவனோ கர்த்தர் அவங்கள பாவ மன்னிப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வேதத்தில் சொல்ல, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படல, கட்டளையிடப்படல. அப்போ விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீதிமானாக மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் கர்த்தரை ஆராதிச்சா, கர்த்தரை தொழுது கொண்டா, கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தினா, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஆமென் தொழுது கொள்ளுகிறேன் யாவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நான் இதை செய்தால் கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அப்போ முதல் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இரண்டாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினால் வருகிற நீதி. ஆமென். விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதம், விசுவாசத்தினால் வருகிற மேன்மையை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த நீதியை செய்கிறவன் யாரெல்லாம் நீதியை செய்கிறான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். இப்ப விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீதியாக எண்ணப்பட கர்த்தர் கிருபை தருக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆபிரகாம் விருத்தசேதனம் பண்றதுக்கு முன்பாகவே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட. ஒரு முறை கூட சொல்ற, விருத்தசேதனம் பண்ணுவது அவன் 99 வயதில் அவன் பண்ணியிருந்தாலும் அவனுடைய வாக்கு தத்தம் 75வது வயதில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்ட. விசுவாசிக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது தான், பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் நீதியாக என்ன செய்யப்படுகிறது? எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 மனுஷன் ஜெபிக்க போனாங்க. ஒருவன் நீதிமானாய் தன்னை எண்ணிக்கொண்டவன், ஒருவன் பாவி. ஆமென். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 2 பேரும் ஜெபித்தாங்க. ஒருவன் ஜெபிக்கும் போது அவனை போல நான் ஜெபிக்கல, அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். அவனை காட்டிலும் பெர்ஃபெக்ட், அவனை காட்டிலும் நான் மேலானவன் அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த பாவி தன்னுடைய வாழ்க்கையில சொல்ற, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஒரு சின்ன ஜபம். அவன் எத்தனை நேரம் ஜபிச்சிருப்பான்? 1/2 மணி நேரம் ஜபிச்சிருக்கலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆமென். ஜபிக்க தெரிஞ்சவன். ஆமென். நல்லா ஜபிக்க தெரிஞ்சவன். ஆனால்
தன்னை பார்க்காம அடுத்தவங்களை பார்த்தான். ஆமென். எப்போதுமே கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்க முடியாது. ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது யோபு ஜெபிக்கிறத பார்த்தார். ஆமென். விண்ணப்பம் பண்ணுறதை பார்த்தார். நம்முடைய முகத்தையும் பார்க்குறார், இருதயத்தையும் கர்த்தர் பார்க்குறார். ஆமென். முகமும் நல்ல பிரகாசமாக இருக்கணும், இருதயமும் பிரகாசமாக இருக்கணும். ஆமென். முகத்தை பார்க்கும்போது மற்ற நண்பர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் யோபு ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? யோபுடைய முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் மனம் இறங்கினார். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். இங்க பாவி ஜெபம் பண்ணும்போது நீதிமான போல நினைச்சவனுடைய ஜெபத்தை காட்டிலும் பாவியுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருந்தது. கர்த்தர் நீதிமானா கர்த்தர் மாற்றினான். அவன் அல்ல, இவனே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் நீதிமான்கள். ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறதுனால அல்ல, இதை கை கொள்ளுகிறவன் தான் நீதிமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம். அவரால் பிறந்தவன் என்று, அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறன் எவனும் அவரில், அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அந்த அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனம். இன்னார் என்றும் பிசாசு, அதுக்கு முந்தான வசனம் வாசிங்க. 9வது வசனம். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இன்னார் என்றும் வெளிப்படுத்தப்படும். தேவனால் உண்டானவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ தேவனால் உண்டாக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீதியை செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆமென். விசுவாசிக்கிறவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பாங்க. கற்பனையின்படி செய்கிறவர்களாக இருப்பாங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னும் 1-2 வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசித்தாலும் பரவாயில்ல. ஆமேன். வாசிக்கலாமா? 18வது அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரு அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பிறருக்கு விரோதமாய் தீங்கு செய்யாமல், தேவனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிற எவனும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை தினத்தில் நாங்கள் தியானிக்கும் போது அதான் வேதத்தில் சொல்ல, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடுத்தவர்கள் மேல் கரிசனை கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமானாய் கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். ஆமென். கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். ஆமென். தேவனை விட்டு தூரமாக்கி விடும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தும். ஆமென். ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மையாய் நீதிமானாய் இருக்கணும்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தவன் மேல் கரிசனையாய் இருக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக.
ஹல்லேலூயா. இன்னும் நீதி செய்கிறவங்க அவன் யாரெல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி செய்ய கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஒரு வசனம் கூட வாஸ்தா உங்களுக்கு புரியும். சங்கீதம் 82வது சங்கீதம் ஆமென் 3-4 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஏழையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக பயந்து செயல்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்தினால் நிச்சயமா கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதி செய்கிறவர்களாய் இருக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம் 3வது வசனம். தப்புவீங்கள், அறியாமலும் கொண்டிருப்பவர். ஹல்லேலூயா. பலவீனர்களை, எளியவர்களை, திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளை கனப்படுத்துகிற பிள்ளைகள் நீதி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதுல முதல் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்து, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். அதுக்கு இடையில விசுவாசிக்காம நீதி செய்ய முடியாது, கர்த்தருக்கு பயப்படாம நீதி செய்ய முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த காரியத்தை முக்கியப்படுத்தின ஆமென் கொர்நேலியு வீட்டில் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். ஆமென். நல்ல ஒரு சம்பவம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கொர்நேலியு வீட்டில் குறித்து நம்ம பார்க்கும்போது, அண்டையிலிருந்து தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யூதர்களுக்கு என்ன விதத்தில் கர்த்தர் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறார்? இந்த கொர்நேலியு வீட்டுக்கு கொடுத்துருக்கிறார். நான் இதை தியானிக்கும் போது நான் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை 5 வயசு ஆகும்போதே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துவாங்க. சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு நியாய பிரமாணம் தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க தேவனை அறியாதவங்கன்னு சொல்லி அவங்கள என்ன செய்வாங்கன்னா அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இப்படி வளர்க்கப்பட்ட யூத ஜனங்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதே பட்சத்தில் எதுவுமே தெரியாத, நியாயப்பிரமாணமே தெரியாத, ஆமென், அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காத இந்த கொர்நேலியு வீட்டுக்கு தேவன் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பேதுரு ஒரு யூதன். பேதுரு குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் புறஜாதிகளோடு கூட எந்த சம்பந்தமும் கலவாதவன். ஆமென். இன்னும் சொல்ல போனா இந்த புறஜாதி மக்களை பார்த்தா இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப தொலை தூரத்தில் தன்னை வைத்துக் கொள்வார்கள். ஆமென். தன்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது என்பதற்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா, யூதனாய் இருந்த பேதுரு அதுவரையிலும் புறஜாதிகளோடு கூட இருந்ததில்லை, சாப்பிட்டதில்லை, பேசினதில்லை, யாருக்கு கூட அவன் சம்பந்தம் கலந்ததில்லை, எதுவுமே முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் இதில் சொல்லப்பட்ட 4 நாளுக்கு முன்பாக தேவன் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கொர்நேலியுவுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து பேதுருவை அழைக்க அனுப்ப சொன்ன போது பேதுருக்கு இருந்த குருட்டுத்தனமான அந்த 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 ஆவியை தேவன் என்ன செய்கிறான்னா அவனை விட்டு எடுத்து போடுகிறார். ஆமென். நான் அப்படி நேசிக்கிறவர் இல்லப்பா, ஒன்னை நேசிக்கிறது போல புறஜாதிகளை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இரு திறத்தாரையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒன்று சேர்த்தார். பகையாய் நின்ற ஆமென் அந்த சுவரை, நடு சுவரை கர்த்தர் தகர்த்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஒன்று சேர்த்திருக்கிறார் அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில். ஹல்லேலூயா. அப்ப அந்த சிலுவையின் அடிவாரத்தில் இவ்வளோ அன்பு செலுத்தின அந்த இயேசுவுக்காக ஆமென் அந்த கொர்நேலியு வீட்டுக்கு நீ கடந்து சென்று தான் ஆகணும் என்பதை பேதுரு என்ன செய்கிறார்னா முக்கியப்படுத்தப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை புறஜாதி மக்கள் வீட்டுக்கே வராதவங்க அன்னைக்கு பேதுருவை தேடி வீட்டுக்கு வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா அவனுக்கு அந்த தரிசனம் கிடைக்காம அவன் அந்த புறஜாதி மக்களோடு போயிருக்கவே மாட்டான். ஆமென்.
அவனை தரிசனம் பெற்ற போது அவன் என்ன செய்றான், அந்த துப்பட்டியை வானம் திறந்திருக்கிறதாகவும் துப்பட்டியை பார்க்குறான். ஆமென். அவன் அருவருக்கிற எல்லா 4 ஜீவன்களும் ஊரும் பிராணிகளும் அதுக்குள்ளால உட்கார்ந்துருக்கு. அவன் கண்கள் அப்படியே திறந்து பார்க்குறான். இதுவரை சாப்பிடாதவைகள் எல்லாம் அதுக்குள்ளால இருக்கு. ஆமென். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நீ எழுந்து அடித்து புசி. அவன் சொல்றான். எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, 3 தடவையும் அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவன் சொன்ன வார்த்தை, நான் இதுவரையிலும். ஆமென். அப்படி இருக்கா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்படி அல்ல ஆண்டவரே, யாதொன்றையும். அந்த வார்த்தை பார்த்தீங்க, ஒரு காலம். அப்போ எவ்வளோ பரிசுத்தமானா தன்னை பாதுகாத்திருப்பான், எவ்வளோ நீதிமானா தன்னை பாதுகாத்திருப்பான். ஹல்லேலூயா. 3 முறையும் அவன் சொல்கிற வார்த்தை, நான் ஒரு காலம் புசித்ததில்லை. ஆமென். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டவர்களையும் நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். நீ போ, சந்தேகப்படாம போ, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்வேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு 120 பேர் தேவ தரிசனம் பெற்று அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த கூட்டத்தில் பேதுருவை கர்த்தர் அபிஷேகித்தது போல அந்த கொர்நேலியு வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் கர்த்தர் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாலையும் அன்றைக்கு 120 பேர் மேலே இறங்கின அதே அபிஷேகத்தை கொர்நேலியு வீட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லா விக்கிரத்தையும் முன்னாலேயும் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு எடுத்து போட்டிருந்தாங்களா நமக்கு தெரியாது. விக்கிரனா முக்கியப்படுத்தப்பட்டிருந்த காலம். ஆனால் கொர்நேலியு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தபடியால் அவன் மூலம் அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தர் ரட்சிக்க கர்த்தர் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் அன்றைக்கி எத்தனை பேர் கூடியிருந்தாங்க என்பது குறிப்பிடப்படலை. ஆனால் மேல் வீட்டில் 120 பேர் கூடியிருந்தாங்க. கூடியிருந்த அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கொர்நேலியு வீட்டில் அத்தனை பேர் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அத்தனை பேர் விக்கிரக ஆராதனைக்காரங்க தான். ஆமென். விக்கிரங்களை வழிபடுகிறவங்க தான். விசுவாசத்தோடு வந்து அதில் உட்கார்ந்து இருந்த போது பேதுரு சொன்ன வார்த்தைகளை கேட்ட போது, பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின போது, ஆமென், நஸ்ரேனாகி இயேசு வல்லமை அபிஷேகம் பண்ணினார். அதனுடைய 38வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நஸ்ரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் மத்தியில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். கர்த்தர் வார்த்தை பேச பேச விசுவாசிக்கிறவன் எவனோ, அன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாக பேசப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தவர்கள், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையினால் விசுவாசித்தவர்கள் எல்லாருக்குள்ள பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இறங்கி வந்தார். ஆமென். அதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ஆவியின் அபிஷேகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்நிய பாஷை என்னன்னு தெரியாது. ஆமென். தேவனை புகழ்கிற புகழ்ச்சி என்ன என்பது தெரியாது. ஆனால் ஆவியின் அபிஷேகம் அவங்களுக்குள்ளால இறங்கின வந்த போதோ அவங்க பேசின வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. அன்றைக்கு 120 மேல் இறங்கின அதே வல்லமை அந்த கொர்நேலியு வீட்டில் இறங்கினதை இந்த பேதுருவால பார்க்க முடிந்தது. கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, ஒண்ணுமே தெரியாதவர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும்போது கர்த்தர் அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பட்சபாதம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்ப அவர் போதுமான. நல்ல மேல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஜீவனோட இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், இன்னும் ரட்சிக்கப்படாம எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களை கர்த்தர் நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரே தேவன் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்த ஆவியின் அபிஷேகம் அவங்களுக்குள்ளால இறங்கின போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம்.
ஆமென். 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் விசுவாசிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவங்க தான் பார்த்தவங்க. ஆமென். பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த போது அந்த பலத்த இடி முழக்கம் இறங்கின அந்த சமயத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பேசினதை கேட்டவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். ஆமென். கூட இருந்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறதை கேட்ட போதோ பிரமித்தார்கள். பரவாயில்லையே, அன்றைக்கு இறங்கின அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ளால் ஊற்றப்பட்டிருக்கிறதே. பிரமித்தார்கள். ஆமென். அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையோடு சேர்க்கப்பட்டது போல இவர்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவன் சபையோடு சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டார். முதல் தலைமுறை. ஆமென். புறஜாதி மக்களின் முதல் தலைமுறை. ஆமென். பேதுரு மூலம் கர்த்தர் அந்த எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். புறஜாதி மக்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிற யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதனால, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதி மத்தியில் போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றின போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவர் பட்சபாதம் உள்ளவர், விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்து அன்புக்கு தான். இவ்வளோ அன்புள்ள தேவன். இதே பேதுரு ஒரு வார்த்தை அழகா சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். யூதர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக வந்தாங்க. எப்படி நீ புறஜாதிகள் மத்தியில் போகலாம்? எப்படி நீ புறஜாதியோட தங்கி இருக்கலாம்? எப்படி புறஜாதி மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லலாம்? அவருக்கு எதிராக பயங்கரமா யுத்தம் பண்ணின போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாதொரு வித்தியாசம் இல்லாமல். ஆமென். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமே. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்த நம்ம தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிறவர். உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இறங்கி வருகிறவர். உண்மையாய் கர்த்தரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர். வஞ்சகம் இல்லாமல் கொடுக்கிறவர். ஆமென். திருப்தியா கொடுக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று இல்லை, எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம். ஆமென். எல்லாரும் ஒன்று. நான் நினைக்கிறேன் 120 பேரில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் படித்தவங்க இருந்திருப்பாங்க, படிக்காதவங்க இருந்திருப்பாங்க, உயர்ந்தவங்க இருந்திருப்பாங்க, தாழ்ந்தவங்க இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒன்று போல கர்த்தர் அபிஷேகித்தார். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை தாழ்வு மனப்பான்மையோடு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். என்னோடும் கூட கர்த்தர் பேசுவாரா? என் மூலமும் கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரே அபிஷேகத்தை கொடுக்கிறவர். எல்லாரும் ஒரே ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புறது மட்டும் இல்லை, ஆமென், வரங்களால் கர்த்தர் நிரப்புகிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்மை வழி நடத்துகிறவர். அவரை நோக்கி பார்க்கிற எந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துகிறவர்.